முக்கிய செய்திகள் ஜனவரி 14 2026. 1. தொழில்நுட்ப விநியோகச் சங்கிலிகளுக்கு அவசியமான அரிய வகை கனிம இறக்குமதியைச் சார்ந்திருப்பதை குறைப்பது குறித்து G7 நாடுகள் விவாதிக்கின்றன. 2. ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு மீதான தனது உரிமைகோரல்களை சீனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது, இது தூதரக ரீதியான கவனத்தை ஈர்த்துள்ளது. 3. ஜெர்மனியின் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் இந்திய-ஜெர்மன் ஒத்துழைப்பை வலியுறுத்தினார். 4. கடுமையான குளிரலை மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் வட இந்தியாவை பாதித்து பயணம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது. 5. நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நிலக்கரி ஊழல் வழக்குகளை உச்ச நீதிமன்றம் விரைவுபடுத்துகிறது. 6. மாணவர்களின் எதிர்கால திறன்களுக்காக புதிய தேசிய செயற்கை நுண்ணறிவு எழுத்தறிவு திட்டம் யுவா-AI தொடங்கப்பட்டுள்ளது. 7. இறக்குமதி குறைப்புகளுக்குப் பிறகு ரஷ்ய புதைபடிவ எரிபொருள் வாங்குபவர்களில் இந்தியா 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 8. இந்தியா போலியோ இல்லாத நாடாக 15 ஆண்டுகளை குறிக்கிறது, இது ஒரு முக்கிய பொது சுகாதார மைல்கல் ஆகும். 9. வயதான பெற்றோரை புறக்கணிக்கும் அரசு ஊழியர்களை தண்டிக்க தெலுங்கானா சட்டம் இயற்ற திட்டமிட்டுள்ளது. 10. மகர சங்கராந்தியின் போது குஜராத் ஊட்டச்சத்து தொடர்பான போஷன் உடான் 2026 திட்டத்தை தொடங்கியுள்ளது. 11. NID மற்றும் ISR கல்வி நிறுவனங்கள் தொழில்துறை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்து தங்கள் திட்டங்களை மறுசீரமைக்க உள்ளன. 12. டிசம்பர் 2025 இல் 16 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளுடன் UPI டிஜிட்டல் கொடுப்பனவுகள் சாதனை அளவை எட்டியுள்ளன. 13. இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டம் பிப்ரவரி தொடக்கத்தில் கொள்கை நிலைப்பாட்டை மதிப்பாய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 14. 2025 இல் சீனா கிட்டத்தட்ட $1.2 டிரில்லியன் வரலாற்றுச் சிறப்புமிக்க வர்த்தக உபரியை பதிவு செய்தது, இது வர்த்தக வரி அழுத்தங்கள் இருந்தபோதிலும் வலுவான ஏற்றுமதியை குறிக்கும் ஒரு புதிய உலகளாவிய வர்த்தக மைல்கல் ஆகும். 15. நீடித்த தடைகள் இருந்தபோதிலும் முக்கிய பொருளாதாரங்களின் மீள்தன்மையை காரணம் காட்டி உலக வங்கி தனது 2026 உலகளாவிய வளர்ச்சிக் கணிப்பை 2.6 விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளது. 16. குறைந்த கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் மேம்பட்ட சந்தை உணர்வு ஆகியவற்றால் உந்தப்பட்டு இந்திய ரூபாயின் மதிப்பு ஆரம்ப வர்த்தகத்தில் 11 பைசா உயர்ந்து ஒரு அமெரிக்க டாலருக்கு $90.12